أجرك عند சுமையா ரலியல்லாஹு அன்ஹா. யார் விவரிக்க முடியும் இந்த பெண் செய்த தியாகத்தை? அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக உயிரை இழந்த முதல் வகை பெண்மணி சுமையா ரலியல்லாஹு அன்ஹா. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த பெண்ணுக்கு அருளை அளிப்பானாக. கண்ணியத்துக்குரியவர்களே, அபூ ஜஹல் கொடுமைப்படுத்துகிறான், வேதனைப்படுத்துகிறான். ஒரு பெண் தன்னுடைய கணவனுக்கு முன்னால், தங்களுடைய பிள்ளைகளுக்கு முன்னால், யாசிர் அம்மார் ரலியல்லாஹு அன்ஹுமா இருவருக்கு முன்னாலும், தந்தை பிள்ளைக்கு முன்னால் ஒரு பெண் கொடுமைப்படுத்தப்படுகிறாள். தன்னுடைய கணவனுக்கு முன்னால் ஒரு பெண் வேதனைப்படுத்தப்படுகிறாள். எப்படி இருக்கும் அந்த கணவனின் மனப்பான்மை? எப்படி இருக்கும்? தன் தாய் இப்படி வேதனைப்படும் பொழுது ஒரு பிள்ளை அதை பார்த்து கொண்டிருந்தால் எப்படி இருக்கும்? மனைவிக்கு கணவனும் பிள்ளைகளும் வேதனைகளையும் துன்பங்களையும் அனுபவித்துக் கொண்டிருந்தால் சுமையா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை வற்புறுத்தினார்கள். சுமையா, வாயால் கூறிவிடு, உன்னை விட்டு விடுகிறேன், முடியாது. என்னுடைய உயிரை பிரிந்தாலும் சரி, இந்த உலகத்தில் இருந்து என் உயிரை எடுக்கப்பட்டாலும் சரி, விடமாட்டேன். லா இலாஹ இல்லல்லாஹ். அபூ ஜஹலுடைய ஆத்திரத்தால் ஈட்டியின் முனையில் ஷஹீதாக்கப்பட்டார்கள் சுமையா ரலியல்லாஹு அன்ஹா. யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அம்மா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வெந்நீரிலே முக்கி எடுக்கப்பட்டார்கள், மூச்சு திணறும் வரை. இந்த வரலாறுகளை எல்லாம் நீங்கள் படித்ததுதான் கண்ணியத்துக்குரியவர்களை. யோசித்து பாருங்கள். ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே ஓடி வருகிறார்கள். இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் கஅபாவின் நிழலிலே அமர்ந்திருக்கிறார்கள். அலா தஸ்தன்சிரு லனா அலா ததுல்லாஹ லனா. அல்லாஹ்வுடைய தூதரே, எங்களுடைய உதவிக்காக அல்லாஹ்வை அழைக்க மாட்டீர்களா? எங்களுடைய தேவைகளுக்காக அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்து எங்களுடைய தேவைகளை அல்லாஹ்விடத்திலே முறையிட மாட்டீர்களா? எவ்வளவு பெரிய கஷ்டத்தில் வருகிறார்கள் தெரியுமா? நெருப்பிலே படுக்க வைக்கிறார்கள் ஹப்பாவை, நெருப்பிலே படுக்க வைக்கிறார்கள் ஹப்பாவை. அந்த நெருப்பிலே படுக்க வைத்த காரணத்தால் ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹுடைய முதுகில் உள்ள தோள்கள் எல்லாம் உரிந்து அந்த நெருப்பை, அந்த ஜலம், அந்த நெருப்புடைய சூடு அவர்கள் முதுகிலே பட்ட காரணத்தால் வடிந்த ஜலம் அந்த நெருப்பை அணைத்து விடுகிறது. ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு பின்னால் காலத்திலே உமர் அவர்களுக்கு தன்னுடைய சட்டையை கலட்டி காட்டுகிறார்கள். அவர்களுடைய முதுகிலே தோள்களே இல்லை. அவ்வளவு கஷ்டப்பட்டு அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே ஓடி வருகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதரே, எங்களுக்காக அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்ய மாட்டீர்களா? எங்களுக்காக அல்லாஹ்விடத்திலே உதவி தேட மாட்டீர்களா? முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய சமூகத்தை கோழைகளான சமூகமாக மாற்றவில்லை. தங்களுடைய சமூகத்தை, தைரியத்தை, சக்தியை இழந்த சமூகமாக, காஃபிர்களுடைய காலில் மன்றாடக்கூடிய சமூகமாக முஹம்மது ரசூலுல்லாஹ் எம்முடைய சமூகத்தை வளர்க்கவில்லை. கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஹப்பாபே நீ அறிவாயா? ஹப்பாபே நீ அறிவாயா? இதை சோதனை என்கிறாயே, இதற்கு முன்னால் உள்ள சமுதாயத்திற்கு அல்லாஹ் கொடுத்த சோதனை என்ன தெரியுமா? ஒரு மனிதனை அழைத்து வருவார்கள், லா இலாஹ இல்லல்லாஹ்வை விடும்படி கூடுவார்கள். அவர் கூறுவார் முடியாது என்று ஒரு ரம்பத்தை எடுத்து வருவார்கள். உச்சின் தலையிலே வைத்து அவருடைய உடம்பை 2 துண்டாக பிளந்து விடுவார்கள். அந்த வேதனை அவரை அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் இருந்து திருப்பாது. ஹப்பாபே, இன்னொரு மனிதரை அழைத்து வருவார்கள், படுக்க வைப்பார்கள், இரும்பு சீப்புகளால் முதுவை சொறிவார்கள், எலும்புகள், தோள்கள் என அனைத்தும் தீர்ந்துவிடும். அந்த வேதனை, அந்த கஷ்டம், அந்த துயரம் அவரை அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலிருந்து திருப்பாது. ஹப்பாபே அறிந்து கொள். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹப்பாபே அறிந்து கொள், லயுத்திம்மன்ன ஹாதல் அம்ர். ஹப்பாபே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நிச்சயமாக தன்னுடைய கட்டளையை அல்லாஹ் இந்த பூமியிலே நிலைப்படுத்தியே தீருவான். அல்லாஹ் விடமாட்டான். வேறொரு ஹதீஸிலே அல்லாஹ் விடமாட்டான். எந்த ஒரு அடுக்குமாடி குடியிருப்பையும், எந்த குடிசையையும், எந்த தாழ்ந்த பகுதியையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் விடமாட்டான். இல்லா அத்கலஹுல்லாஹு ஹாதா தீன். அதனுள் இந்த மார்க்கத்தை அல்லாஹ் நுழைக்கும் வரை
முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய தோழர்களை தயார்படுத்துகிறார்கள். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை இந்த பூமியிலே வேரூன்றுவதற்காக சொன்னார்கள், வலாகின்னகும் தஸ்தஅஜிலூன் வலாகின்னகும் தஸ்தஅஜிலூன். ஆனால் நீங்கள் அவசரப்படுகிறீர்கள், நீங்கள் அவசரம் காட்டுகிறீர்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, இன்று பார்க்கிறோம் சில நாடுகளிலே, நாம் வாழக்கூடிய நாடுகளிலே அல்லாஹ் எங்களுக்கு சோதனைகளை கொடுத்து விட்டால், எங்களுக்கு அல்லாஹ் கஷ்டத்தை கொடுத்து விட்டால், எம்முடைய நினைவு என்ன தெரியுமா? அல்லாஹ் இன்றைக்கே எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும், இன்றே எங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் போய்விட வேண்டும், இன்றே எங்களுடைய துயரங்கள் எல்லாம் அகன்று விட வேண்டும் என்று எங்களுடைய உள்ளங்கள் எண்ணக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் ஒரு சமூகத்திற்கு சோதனைகளையும் பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் இரண்டு காரணத்திற்காக அல்லாஹ் கொடுப்பான். கொஞ்சம் கேளுங்கள், மிக முக்கியமான கல்வி. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சோதனைகளையும் சிரமங்களையும் ஒரு சமூகத்திற்கு கொடுக்கிறான் என்றால் இரண்டு காரணங்கள். ஒன்று, சோதனைகளையும் கஷ்டங்களையும் துயரங்களையும் அல்லாஹ் கொடுத்து ஈமான் கொண்டவர்களை அல்லாஹ் தேர்ந்தெடுத்து, அல்லாஹ்வுடைய பாதையில் மரணித்தவர்களை அல்லாஹ் தேர்ந்தெடுத்து காஃபிர்களை அழிப்பதற்காக. இரண்டாவது, அல்லாஹ் சோதனையை கொடுக்கிறான் என்றால் தஹரல் ஃபஸாது ஃபில் பர்ரி வல் பஹர் பிமா கஸபத் ஐதின் நாஸ். மனிதர்களிடத்தில் எந்த ஒரு குழப்பமும் சோதனைகளும் சென்றடைவதில்லை, பரவுவதில்லை. இந்த பூமியில் அவர்கள் கரங்கள் சம்பாதித்ததை தவிர, கரங்கள் சம்பாதித்த காரணத்தால் அவர்கள் செய்த பாவங்களை அவர்களுக்கு சுவைக்க கொடுத்து அந்த சமூகத்தை அழிப்பதற்காக அல்லாஹ் காஃபிர்கள் மூலமாக சோதனைகளை கொடுப்பான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம்மை பாதுகாப்பானாக. வலகின்னகும் தஸ்தஅஜிலூன். ஆனால் நீங்கள் அவசரப்படுகிறீர்களே ஹப்பாபே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நீங்கள் எண்ணுவது போல உதவி செய்ய மாட்டான். அல்லாஹ்விற்கென்று ஒரு தனி வழி இருக்கிறது, அல்லாஹ்விற்கென்று ஒரு தனி முறை இருக்கிறது. அந்த வழியில் அல்லாஹ் எப்போது நாடுவானோ அப்போதுதான் உதவி செய்வான். அதுவரை பொறுமையாக இருங்கள், அதுவரை பொறுத்திருங்கள். சபுரன் ஆல யாசிர், யாசிருடைய குடும்பத்தார்களே பொறுமையாக இருங்கள். உங்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை வைத்திருக்கிறான். முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத் பட்ட கஷ்டத்திற்கு கொடுத்த தீர்வு பொறுமையாக இருங்கள். ஈமானிலே உறுதியாகி அல்லாஹ் உதவி செய்வான். யன்சுருக்கும் அல்லாஹு ஃபலா காலிப லக்கும் வ யக்துல்கும் ஃபமன் தல்லதி யன்சுருக்கும் மின் பஅதி. உங்களுக்கு அல்லாஹ் உதவி செய்ய வந்தால் அந்த உதவியை யாரால் தடுத்து நிறுத்த முடியும்? யாரால் மிகைக்க முடியும்? அல்லாஹ் உங்களை கைவிட்டால் அல்லாஹ்வை தவிர உங்களுக்கு யாரால் உதவியை ஏற்படுத்த முடியும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம்மை பார்த்து கேட்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வலகின்னகும் தஸ்தஅஜிலூன். அவசரப்படுகிறீர்கள் தோழர்களே.